முதலமைச்சர் விஜயோட பதவியேற்பு விழாவில் இந்த 3 பேர் மட்டும்தான் மிஸ்ஸிங். இனி வரக்கூடிய எதிர்காலத்துல அந்த 3 பேரையுமே விஜய் அவர்கள் கைவிட மாட்டார் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சமுத்திரக்கனி ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. அதாவது இந்த 3 பேர் யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ சமுத்திரக்கனி எதுக்காக திடீர்னு இந்த பதவியேற்பு விழா நடந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேல் ஆகுது, எதுக்காக திடீர்னு இந்த விஷயத்த பேசியிருக்காரு, மற்றபடி விஜய் அவர்களை பத்தியும் அவரோட அரசாங்கத்தை பத்தியும் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம விரிவா பார்க்க போறோம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை யாராலையுமே மறக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இழுபறி நீடிச்சது. அது மட்டும் இல்லாம ஒரு அட்ராசிட்டியான ஒரு மேஜிக் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட திமுக அதிமுக அப்படின்னு மாறி மாறி ஆட்சி அமைச்சிட்டு வந்தாங்க. திடீர்னு வந்த விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி 2026 சட்டமன்ற தேர்தலை தான் முதன்முறையா சந்திச்சாரு. அந்த தேர்தலையே வெற்றி பெற்று இப்ப முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஒரு பக்கம் வாழ்த்துக்கள் நிறைய வந்தா கூட விமர்சனங்களையுமே அவர் சந்திச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் மின்வெட்டு, அப்புறம் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை சரியா நிறைவேற்றல அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்குது. சோ இந்த நேரத்துல சமுத்திரக்கனி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது விஜய் அவர்களோட அரசாங்கத்தை பத்தி பேசியிருக்காரு. என்னன்னா இப்போ இந்த தேர்தல் ஒரு புயல் மாதிரி வந்துட்டு போச்சு, யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு மேஜிக் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுல முக்கியமா இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சது ரொம்பவே பெருமையா இருக்கு, மறுபடியும் ஒரு சினிமா துறையில இருந்து ஒருத்தர் முதலமைச்சரா ஆயிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல மக்களை நிறைய பேர் முட்டாள்கள் சொன்னாங்க, ஆனா அவங்க தாங்க யார் அப்படிங்கிறத இந்த தேர்தலில் காட்டிட்டாங்க. நிறைய கட்சியினர் பணம் கொடுத்து மக்களை விலைக்கு வாங்க நினைச்சாங்க, ஆனா மக்களுமே இந்த டைம் பணத்தை வாங்கிட்டு விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு நாங்க அறிவாளிங்க தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ விஜய் அவர்களுக்கு இப்போ 108 தொகுதிகளை வின் பண்ணி தான் ஆட்சி அமைச்சாரு. தோழமை கட்சிகளுமே ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எதிரியா இருந்தவங்களை தான் இப்போ கூட்டணிக்குள்ள சேர்த்து விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்காரு. சோ இதை பத்தியுமே சமுத்திரக்கனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ விஜய் அவர்களுக்கு 108 தொகுதிகள் மட்டும்தான் கிடைச்சது, 120 தொகுதிகள் கிடைக்கல. சோ இந்த பிரபஞ்சம் ஒரு சக்தி இருக்கு, இந்த பிரபஞ்சம் ஒரு பாடத்தை மக்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம அரசியல் தலைவர்களுக்குமே சொல்லி கொடுத்திருக்கு, விஜய் அவர்களுக்கும் சொல்லி கொடுத்திருக்கு. என்னன்னா இப்போ அவருக்கு 108 கிடைச்சதுனால குடியரசு ஆட்சி வர இருந்துச்சு, ஆனா தோழமை கட்சியினர் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அந்த தோழமை கட்சியோட பவர் என்ன அப்படிங்கறத புரிய வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த தேர்தலில் பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு இழுபறி நீடிச்சது. அப்புறம் ஒவ்வொருத்தரா ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. கடைசியில 118க்கு மேல போய் அவங்க பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டாங்க. சோ இதை சுட்டி காட்டி பேசியிருக்காரு. பிரபஞ்சம் எல்லாத்துக்குமே ஒரு பாடத்தை புகட்டி கொடுத்திருக்கு. இப்போ இந்த தேர்தல் நேரத்துல, அதாவது பதவியேற்பு விழா டைம்ல மற்ற கட்சியினர் இறங்கி வந்தது, அதாவது ஆட்சி மற்றவங்களுக்கு போயிடக்கூடாது, தமிழகத்துல வேற யாரும் நுழைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மற்ற கட்சியினர் இறங்கி ஆதரவு கொடுத்தது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம எனக்கு இந்த தேர்தல் சுனாமி வந்ததுல ஒரு சில பேர் நல்லவங்க அடிச்சுட்டு போனது என்னால தாங்கிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில வெற்றி பெறல, அதே மாதிரி நிறைய அமைச்சர்களுமே தோல்வியை சந்திச்சாங்க, முன்னாள் அமைச்சர்கள். அதே மாதிரி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தோத்ததும் என்னால ஏத்துக்க முடியல. அதே மாதிரி அண்ணாமலை, இதுக்கப்புறமா ஒரு சில பேரை குறிப்பிட்டு இவங்கெல்லாம் தோத்தது என்னால ஏத்துக்க முடியல. குறிப்பா திருமாவளவன் வின் பண்ணுவாரு, அவர் சட்டசபைக்கு போவார் நான் எதிர்பார்த்தேன். நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், இவருமே வின் பண்ணி சட்டசபைக்கு போவார்னு நினைச்சேன், ஆனா அவங்க எல்லாரும் போகாதது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ இது மட்டுமே இல்லாம விஜய் அவர்களோட பதவியேற்பு விழாவை பத்தி பேசியிருந்தாரு. என்னன்னா இந்த பதவியேற்பு விழாவை எல்லாருமே உற்று நோக்கி பார்த்தாங்க. குறிப்பா தமிழகம் மட்டுமே இல்ல, இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களுமே சரி, பிற நாடுகளுமே இதை உற்று நோக்கி பார்த்தாங்க. அப்போ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த்ரிஷா அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நடிகை த்ரிஷாவுக்கு முதல் சீட்ல இடம் கொடுத்திருந்தாங்க. இது பெரிய அளவுல பேசுபொருளா மாறி இருந்துச்சு. இவங்களுக்கெல்லாம் ஏன் இன்வைட் பண்ணாங்க, இவங்க இவங்க குடும்ப உறுப்பினரா, அதாவது அந்த இடத்துக்கு சில பேர் வருவாங்கன்னு நினைச்சாங்க, ஆனா ஒரு சில பேர் வரல. சோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஏன் முன்னுரிமை கொடுத்தாங்க, இவங்களாலதான் கட்சிக்கு ஆபத்தே வரப்போகுது அப்படின்னு எல்லாருமே வசைபாட ஆரம்பிச்சாங்க. சோ இது தொடர்பாகவும் சமுத்திரக்கனி அவர்கள் பேசியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, இந்த பதவியேற்பு விழா சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு, ஆனா ஒரு 3 பேருக்கு மட்டும் முன்னுரிமை கொடுப்பாங்க, 3 பேர் வருவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன்,
அந்த 3 பேருமே முன் சீட்ல இருக்க வேண்டியவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எதிர்காலத்துல அந்த 3 பேரையுமே விஜய் அவர்கள் வந்து கைவிட மாட்டார் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த 3 பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட மனைவி, மகன், மகள். இந்த 3 பேர் தான் அவர் குறிப்பிட்டு பேசுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெளிவா தெரியுது. ஏன்னா விஜய் அவர்களை பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் நீங்க வந்து ஒரு முன்னுதாரணமா இருக்கிறீங்க. இளைஞர்களுக்கு வந்து நீங்க குடும்ப விஷயத்திலயுமே ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. சோ இந்த 3 பேர் வராதது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அந்த 3 பேரையுமே விஜய் அவர்கள் கைவிட மாட்டார் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சமுத்திரக்கனி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. சோ இந்த விஷயம் இப்ப மறுபடியுமே பேசுபொருளா மாறி இருக்கு. ஆரம்பத்துல இருந்து எல்லாருமே எதிர்பார்த்தது விஜய் அவர்களோட மனைவி, அப்புறம் மகன், மகள் இவங்க 3 பேருமே வருவாங்க. ஏன்னா முதலமைச்சரா பதவி ஏற்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். சோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய மகன், மகள், மனைவி இவங்க யாருமே வரல அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அதே நேரத்துல த்ரிஷா அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது இன்னுமே ஆதங்கத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. சோ நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து தங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க. அதே மாதிரிதான் சமுத்திரக்கனி அவர்களுமே தன்னோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. சோ வரக்கூடிய காலங்கள்ல இப்போ மத்தவங்களும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இப்போ திரை பிரபலங்களுமே அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சோ வரக்கூடிய காலங்கள்ல விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாரு, மகன், மகள், மனைவி கூட சேர்ந்து வாழ போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, தயவு செஞ்சு சேர்ந்து வாழுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, நீங்க குடும்பத்தோட இருக்கும்போது தான் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அது நடக்குமா இல்லைன்னா விவாகரத்து வழக்கு முடியுமா அப்படிங்கறத பொறுத்துதான் பார்க்கணும். இன்னொரு விஷயத்த சமுத்திரக்கனி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து எப்பவுமே எப்படிப்பட்டவர்னா, உங்களுக்கு யாரு துரோகம் நினைச்சாலும் உங்க எதிரியா இருந்தா கூட அவங்களோட வீட்டுக்கு போய் கை குலுக்கி ஒரு சிறந்த நட்பு உருவாக்கக்கூடிய பண்பாளர் நீங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய நீங்க அந்த 3 பேரையுமே கைவிட்டுற மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க வந்து உலக மக்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு, உங்களை நம்பி இருக்கவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இது மட்டுமே இல்லாம இப்போ வந்து ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 15 நாட்களுக்கு மேல் ஆகுது. எல்லாருமே ஆட்சியை குறை சொல்லிட்டு வராங்க. என்னன்னா ஒரு பக்கம் மின்வெட்டு, அப்புறம் விவசாயிகளுக்கான அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரம், அப்புறம் கொலை, கொள்ளை இந்த சம்பவங்கள் எல்லாமே தமிழகத்தை வந்து உலுக்கிக்கிட்டு இருக்கு. சோ இந்த நேரத்துல அரசாங்கத்தை நிறைய பேர் குறை சொல்றாங்க. இதை சும்மாவும் சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த காலங்கள்ல விஜய் அவர்களுமே அதைத்தான் பண்ணாரு. அந்த ஆட்சியில வந்து இந்த மாதிரி நடக்குது, கொலை நடக்குது, டைரக்டா முதலமைச்சர் அவர்கள் போக மாட்டாங்க, இது வந்து விளம்பர அரசியல், வெற்று விளம்பரத்தை பண்றாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாரு. சோ அப்படி இங்க வந்தீங்கன்னா இப்போ அதுதான் பண்றாங்க. ஏன்னா இந்த தமிழக வெற்றி கழகத்தோட அமைச்சர்களா இருக்கட்டும், நிர்வாகிகளா இருக்கட்டும், எல்லாருமே ஆய்வு பண்றது, அங்க போறது இங்க போறது எல்லாத்தையுமே ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு இருக்காங்க. இதுவுமே விமர்சனத்தை பெற்றுக்கிட்டு இருக்கு. ஆனா இப்போ கோவை வழக்கு வந்து ரொம்பவே ஒரு தமிழகத்தையே உழுக்குன ஒரு விஷயம்னு சொல்லலாம். அந்த சிறுமி கொலை செய்யப்பட்ட விவகாரத்துல கூட விஜய் அவர்கள் கால் பண்ணி தான் பேசுறாரு, டைரக்டா போகல. இதுக்குமே நிறைய பேர் வந்து ஆதங்கத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு சமுத்திரக்கனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆட்சி அமைஞ்சு கொஞ்ச நாள் தான் வருது, சோ அதுக்குள்ள கொஞ்சம் டைம் எடுத்து கொடுங்க, அதுக்காக உடனே எல்லாரும் மேலே விமர்சனத்தை முன்வைக்காதீங்க, அவங்க கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.